திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் என்பது எழுதப்படாத விதியாகவே இருக்கிறது. ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் மக்களுக்கு பயன் தரும் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் அரசின் நிதிகள் சுயநலத்தோடு பல வகைகளில் வீணடிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்கள் சொல்லன்னா பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அதேபோல் மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் பல்வேறு வரிச்சுமைகளை மக்கள் மீது சுமத்தியும் சர்வாதிகார போக்கோடு ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் திராவிட மாடல் அரசின் எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் விமான டிக்கெட் புக் செய்திருந்த நிலையில் அவரது டிக்கெட் பிசினஸ் கிளாஸில் இருந்து எக்கனாமிக் கிளாஸுக்கு முன்னறிவிப்பு இன்றி தரம் இறக்கப்பட்டதாக கூறி ஒரு விளம்பரத்தை தேடினார். சினிமா வசனம் போல ஒரு எம்பிக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை என்றெல்லாம் வாய்க்கிழிய வசனம் பேசினார். திராவிட மாடல் ஆட்சியில் சாமானிய மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வரும்போதெல்லாம் கண்டுகொள்ளாத திமுகவினர் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் மக்கள் உரிமைகள், மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் பற்றி வாய்க்கிழிய பேசி விளம்பரம் தேடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், கட்டுக்கடங்காத போதைப்பொருள் புழக்கம் என சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அதேபோல் விலைவாசி உயர்வு, வரிக்கு மேல் வரி போட்டு மக்களை சொல்லன்னா பல துன்பங்களுக்கு ஆளாக்கி வருகின்றனர். மேலும் மக்களின் பல உரிமைகள் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பறிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் திமுகவினரோ அல்லது கூட்டணி கட்சியினரோ வாய் திறந்து பேசுவதில்லை. மாறாக நாங்கள் விடியல் தருகிறோம் என்று சொல்லி ஸ்டாலின் அரசு கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தை இருளில் தள்ளியிருக்கிறது. ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத போக்குடன் செயல்பட்டு வருவதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பலமுறை சுட்டிக்காட்டியும் அதை பற்றியெல்லாம் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதாக தம்பட்டம் அடித்து வருகிறார். ஆக மொத்தத்தில் விமானத்தில் இருக்கை மாற்றப்பட்ட விவகாரத்திற்காக பொங்கும் திமுக எம்பி தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக பொங்காதது ஏன்? ஸ்டாலின் அரசு மக்கள் பிரச்சனை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை கொள்ளாதது ஏன்? மக்கள் விரோத போக்குடன் செயல்படும் ஸ்டாலின் அரசுக்கு தக்க பாடம் புகட்ட தமிழ்நாட்டு மக்கள் தயாராகி விட்டனர் என்பது மட்டும் தெளிவாகிறது.